நீங்கள் திராவிடத்தை நக்கலடிப்பீர்கள் என்றால் இப்போ ஆரியத்தை கொண்டாடுவீங்களா? திராவிடம் என்பது என்ன? திராவிடம் என்பது இந்த மண்ணின் பூர்வக்குடிகள் யார் என்பதை பற்றியது. இந்த நாட்டின் நாகரிகம் யாருக்கு சம்பந்தமானது என்பது. நீங்க அதை போய் சர்வசாதாரணமாக இங்க இருக்கக்கூடிய 1-2 கட்சிகளோட சம்பந்தப்படுத்திக்கிட்டு திராவிடம் என்கிற ஒரு சொல்லை கிண்டல் அடிப்பதாக நினைத்துக் கொண்டு அந்த கருத்தாக்கத்தை நாம் கேலியும் கிண்டலுக்கும் உள்ளாக்கினால் அது என்ன அர்த்தம்? அது இதைத்தான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸும் வலதுசாரிகளும் விரும்புகிறார்கள். ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு சொல்லுகிறான் 12,000 வருடத்தின் இந்திய வரலாற்றை நாங்கள் எழுதப் போகிறோம் என்று சொல்லுகிறான். அந்த 12,000 வருஷ வரலாறு என்னது? அது அவன் எதுக்கு எழுதுறான்றான்? அதான் ஏற்கனவே எல்லாம் எழுதி வச்சிருக்காங்கல்ல. ரொமிலா தாப்பர் எழுதியிருக்கிறாங்க, ஆர்எஸ் சர்மா எழுதியிருக்கிறாரு, இர்பான் நபைஃப் எழுதியிருக்கிறாரு, எல்லாரும் எழுதியிருக்கிறாங்களே. நீங்க எதுக்கு புதுசாக எழுதுறீங்க? கோசாம்பி எழுதியிருக்கிறாரு. அப்படின்னா அவன் என்ன சொல்றான்? இந்திய தன்மையுள்ள வரலாற்றை நாங்கள் எழுத போகிறோம், மேற்கத்திய வாடையும் மார்க்சிய செல்வாக்கும் இல்லாத இந்திய தன்மையுள்ள ஒரு வரலாற்றை நாங்கள் எழுத போகிறோம்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அதுக்குள்ள என்ன இருக்க போகுது? தெளிவா சொல்றான். ஆரியர்கள் இந்தியாவின் பூர்வக்குடிகள். சிந்து சமவெளி நாகரிகம் என்பது சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று திருத்தி வாசிக்கப்பட வேண்டும். சரி, சிந்து நதி இங்க இருந்துச்சுன்னு சொல்றாங்கப்பா, சரஸ்வதி நதி எங்க இருந்துச்சுன்னா மானசீகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏண்டா மானசீகமா ஓடுற நதிக்கெல்லாம் இங்க என்னடா வேலை? அதுல ஒரு வரலாற்று ஆட்சி சொல்றாரு, ஆரியர்கள் புலம்பெயர்ந்து வந்த மத்திய ஈரானிலிருந்து அங்கு ஓடிக்கொண்டிருந்த சிராவஸ்தி நதியைத்தான் சரஸ்வதி நதி என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் எவ்வளவு தேடினாலும் அது கிடைக்காதுன்னு சொல்றாங்க. இப்ப 12,000 வருஷ வரலாறுல என்ன இருக்க போகுது? ஆரியர்கள் இந்தியாவின் பூர்வக்குடிகள், சிந்து சமவெளி நாகரிகம் என்பது சிந்து சரஸ்வதி நாகரிகம், சமஸ்கிருதம் என்பது இந்தியாவினுடைய பழங்குடி மக்களின் மொழி உட்பட எல்லாவற்றுக்கும் தாய்மொழி, பகவத்கீதை தான் நம்முடைய மறைநூல். நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க திருக்குறள் நமது மறைநூல்னு, அவன் சொல்லிட்டு இருக்கான் பகவத்கீதை தான் சொல்லி. இதைத்தான் 12,000 வருஷம் வரலாறுன்னு சொல்றான். ஆரிய திராவிட பிரிவினை என்பது செயற்கையாக உருவாக்கப்பட்டதுன்றான். சிந்து சமவெளி நாகரிகத்தை திராவிட நாகரிகம் என்று கண்டறிந்து ஜான் மார்ஷல் 1924 செப்டம்பர் 20 சொன்னான். இது அதனுடைய நூற்றாண்டு. தலித்துகள் மிக பெருமையோடு அந்த நாளை கொண்டாட வேண்டியிருக்கும். நீலம் பண்பாட்டு மையம் உட்பட, இடதுசாரிகள் உட்பட, திராவிட இயக்கங்கள் உட்பட அந்த நாளை மிக பெருமையாக கொண்டாட வேண்டும். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் என்பது சிந்து சமவெளி நாகரிகம், அது திராவிட நாகரிகம், அது தமிழர்களோடு தொடர்புடையது என்று நாம் பெருமையோடு சொல்ல வேண்டியிருக்கிறது. திராவிட நாகரிகம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற விமர்சனம் வேற. ஆனா அதுக்காக இதை யாருக்கிட்ட நம்ம விட்டு கொடுக்கறது? ஆரியத்துக்கிட்டியா?